தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக சம்மதித்தார். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக சம்மதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் தோல்வியடைந்தார்கள். அதிமுக வேட்பாளர்கள் பெரும்பாலானோர் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் 3வது இடத்தை பிடித்தனர். அதிமுகவின் வாக்கு வங்கி சரிந்தது. இந்த சூழ்நிலையில் தேர்தலுக்கு பிறகு விஜயை ஆதரிக்கலாம் என்று வேலுமணி குரூப் கூறினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவினர் எதிர்க்க ஆரம்பித்தனர். தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் எந்த பதிலும் சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக செயல்பட்டு வந்தார். மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தை தனித்தனியாக கூட்டி ஆதரவு திரட்டினார். ஆனால் அங்கேயே அவருக்கு ஆதரவு கிடையாது. தற்பொழுது நாளுக்கு நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. அதிமுக கட்சி கொடியையும் இரட்டை இலையையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆகவே அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பொதுச் செயலாளர் பதவியை விட்டு விலக சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. பொதுச் செயலாளர் பதவியை விட்டு விலக சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோருக்கு அந்த பதவி வழங்கக்கூடாது, அவர்களை கட்சியில் சேர்த்தாலும் கூட அவர்களுக்கு அந்த பதவி வழங்கக்கூடாது என்று கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தனக்கு ஆதரவு இல்லை, எதிர்ப்புகள் அதிகமாகிவிட்டதால் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் பொதுச் செயலாளர் விலகல் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இது அதிமுகவினருக்கு சற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியால் தான் அதிமுக வீழ்ச்சி அடைந்தது என்று தொண்டர்கள் கருதுகிறார்கள். அதிமுகவுக்கு மாற்று தலைமை வந்தால்தான் ஓரளவு தாக்குப்பிடிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தொடர்ந்து அதிமுக தோல்வியையே சந்திக்கும் என்பது அவர்களுடைய கருத்து.